ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், விச் இஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, ஆக்சுவலி இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர். இவ்வளோ நேரமாக ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸாக பார்த்துட்டு வந்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஃபிசிக்ஸில் இந்த இந்த சாப்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டராக இருக்கட்டும். ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் வர எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த மாதிரி சாப்டர்லாம் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்க போகுது. ஓகே, ரொம்ப யோசிக்க வேண்டிய வேலை இல்லை. லிட்ரலாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு சாப்டர் படித்தோன்னா நம்ம சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதில் என்னென்னலாம் ஃபார்முலா வந்துச்சோ ஓகே, ஜஸ்ட் அதே டைப்பில் சில ஃபார்முலாஸ் தான் வரும். அண்ட் இந்த இடத்துல ஃபார்முலாஸை எங்கேயுமே டெரைவ் பண்ண மாட்டோம். ஸோ பி ஹாப்பி. கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கதை கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு 6 மேக்ஸிமம் ஒரு 5 to 6 லெக்சரில் இதை முடிச்சிடுவேன். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சாட்டர்டே இல்லை ஃப்ரைடேக்குள்ளே இந்த சாப்டர் வந்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ ரொம்பவே சிம்பிளான சாப்டர். இதுக்கப்புறம் வர சாப்டராக நமக்கு வெயிட்டே இருக்காது. ஓகே, ஆல்ரெடி வந்து கஷ்டமான சாப்டராக ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த சாப்டர் கூட உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தியரிட்டிக்கல் சாப்டர் தான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவேன். இந்த தியரி பார்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்செப்சுவல் தியரியில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். சரியா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போதைக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இவ்வளோ சாப்டர் பார்த்ததுக்கப்புறமா இந்த டாப்பிக்கு பார்த்தாலே உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு வேளை என் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஏன்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ் முடிச்சிட்டோம், அண்டு அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடித்தோம். லாஸ்ட் சாப்டரில் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாப்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை இந்நேரத்துக்கு ஒரு ஃபீலே வந்திருக்கும். ஓகே, நான் இதை உங்களுக்கு தனியாக ஒன்று சொல்லணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அந்த ஃபீல்டு கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் வர்சஸ் மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக் டைபோல் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே என்னென்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்லேயே நம்ம வந்து ஃபார்முலாஸையும் பார்த்துருவோம். சரியா? ஸோ ரொம்பவே ஈஸியான சாப்டர், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாகவே அடுத்த லெசன் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ எப்பவும் போல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு சின்ன ப்ரொமோஷன். ஓகே, ஸோ கான்செப்ட் கேப்சூல் சேனலுக்கு ஒரு வேளை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஷேர் த நாலேஜ். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி அவங்களையும் பார்க்க வைங்க. ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு புரிஞ்சதுனால நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் எல்லாமே புரியணும். ஓகே, ஸோ தட் ஷுட் பி த மென்டாலிட்டி. ஸோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், வாட்ஸ்அப் குரூப் எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இனிமேல் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ டெலிகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, காப்பிரைட் இஷ்யூ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிடிஎஃப் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஸ்வெல் அண்ட் சாம்பியனோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், ஓகே, லேட்டஸ்ட் எடிஷன் புக்ஸ் இருக்குது. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் வாட் எவர் யூ நீட், லைக் சங்கீஸ், எஸ்எல் அரோரா, டிசி பாண்டே, ஹெச்சி வர்மா, எனி கைண்ட் ஆஃப் புக் உங்களுக்கு வந்து நான் இங்கே இது ஒரு லைப்ரரி மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ டு டெலிகிராம், சர்ச் கான்செப்ட் கேப்சூல். கூடிய சீக்கிரமே வாட்ஸ்அப் குரூப் ஃபில் ஆகிடும். ஸோ இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் இனிமேல் ஃபுல்லாக ஆப்ரேஷனல் வந்து டெலிகிராம் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ சர்ச் கான்செப்ட் கேப்சூல் இன் டைரக்ட் சர்ச் இன் டெலிகிராம், இல்லாட்டி இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், யூ கேன் ஜாயின் த்ரூ தட். ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, நான் வாட் இஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்? ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துருவோம். அதோட என்னென்னலாம் டெரிவேஷன், டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துருவோம். சரியா? அதுக்கடுத்து பார் மேக்னெட் பார்ப்போம். ஓகே, பார் மேக்னெட்டில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு பார் மேக்னெட்டையும் ஒரு 2 சார்ஜும் கம்பேர் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இருக்குது, எர்த்ஸ் மேக்னட்டிசம் அப்படின்ட்டு. அதை நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். அதை பற்றி படிச்சுட்டு நம்ம எர்த் எப்படி ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நாளைக்கு படிப்போம். அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் இன் மேக்னெட். ஓகே, மேக்னட்டிசம் இன் மேட்டர். எல்லா மேட்டர்லேயுமே ஒரு மேக்னட்டிசம் இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி சில ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தியரட்டிக்கல் தான் இதுவும்.
என்னென்னு பார்த்துடலாம். லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரிசிஸ் கர்வ், இதெல்லாம் என்னன்றது நம்ம இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த சேனலில் இந்த சாப்டரில் நம்ம இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேக்னெட்டை தான் ஞாபகம் வருது. கரெக்டாக மேக்னெட்டுன்னு எடுத்தால் அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. கரெக்டாக, ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய டெரிவேஷன் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்நேரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டேரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். கரெக்டாக, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். சரியா, ஃபார் ஃபார்மாலிட்டி திருப்பியும் நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா படிப்போம். சரியா, இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து யூஎஸ்ஏயில் யார் கண்டுபிடிச்சா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், அப்புறம் சைனாவில் எப்படி லைக் இதை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது, அது சுற்றி வைப்பாங்களே, சைனாவில் எப்படி அதை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் தியரிட்டிக்கல், அதெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க, அதெல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்னென்னு பார்ப்போம். இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி சார்ஜஸ் இருந்துச்சு அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை படிங்க ஃபஸ்ட்டு. இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் if a charge q is placed in space, ஓகே, நல்லா கவனிங்க, நல்லா படிங்க. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட டெஃபினிஷனை எக்ஸ்ப்ளனேஷன் கவனிங்க. in electric field if a charge q is placed in space it travels only along the electric field. okay, in the same way the role of plus q is placed by north pole. ஒன்றும்லடா, எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் q இருக்குது. ஓகே, ஒரு சார்ஜ் க்யூவை நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னாக்கா அந்த ப்ளஸ் ஜென்ரலாகவே ப்ளஸ் க்யூ வந்து என்ன ஆகும், மைனஸ் க்யூவை பொறுத்து ட்ராவல் பண்ணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ப்ளஸ் சார்ஜ் வில் கோ டுவர்ட்ஸ் மைனஸ் சார்ஜ். கரெக்டாக, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி ஒன்று போகுது. ஓகே, ஸ்பேஸில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்பேஸில் இருக்குது, இ வெக்டார்னு சொல்லுவோம். இதில் ஒரு ப்ளஸ் க்யூ சார்ஜ் வச்சோம்னா இந்த ப்ளஸ் க்யூ சார்ஜோட மூவ்மெண்ட் வில் பி அலாங் திஸ் லைன். ஓகே, இது எந்த கேஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஓகே, இதே விஷயத்தை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனில் நார்த் போல், ஓகே, நார்த் போல் அதே ஃபீல்டில் அப்படியே ட்ராவல் பண்ணும். லைக் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நார்த் போல். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் போல் எப்படி மேக்னெட்டில் இருக்கும், ப்ளஸ் க்யூ வந்து எப்படி வந்து ஒரு மேட்டரோ அந்த மாதிரி ப்ளஸ் க்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேல்யூ தான் நார்த் போல் in a magnet. okay, north pole in a magnet act as a positive charge. okay, ஸோ இந்த நார்த் போல் வந்து என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும் சவுத் போல் வரைக்கும். ஓகே, இட் வில் ட்ராவல் அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ எக்ஸாக்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லுன்னா, இட் இஸ் அ இமேஜினரி லைன் drawn in a region of space time along which a free north pole is placed moving. ஓகே, திருப்பி படிக்கிறேன். இமேஜினரி லைன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனாக ஒரு இமேஜினரி லைன் விச் இஸ் பிளேஸ் இன் த ஸ்பேஸ் டைம். ஓகே, ஸ்பேஸ்னு எடுத்தால் கூடவே டைம்னு வரும், அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இல்லை. ஓகே, ஸ்பேஸ் டைம். ஓகே, அலாங் விச் அ ஃப்ரீ நார்த் போல். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து புக்கில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, எதுக்குன்னு சொல்கிறேன். அ ஃப்ரீ நார்த் போல் பிளேஸ்ட் மூவ்ஸ் அலாங் இட். ஓகே, அதான் டெஃபினேஷன். அதாவது ஒரு ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிருக்கும். இந்த இமேஜினரி லைனில் ஒருவேளை நான் ஒரு நார்த் போலை கொண்டு போய் இங்கே வைக்கிறேன். ஓகே, ஃப்ரீ நார்த் போல், அதை வந்து இப்படி எங்கேயும் கட்டிலாம் வச்சிருக்கூடாது, அதை ஃப்ரீயாக விட்டுறணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு நார்த் போல் வச்சேன்னா இந்த நார்த் போல் வில் ட்ராவல் அலாங் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டெஃபினேஷன். வாட் இஸ் திஸ் ஃப்ரீ நார்த் போல்? ஓகே, இதை ஏன் இப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, ஃபார் ஒன்லி டெஃபினேஷன் பர்பஸ் நம்ம இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாகவே ஃப்ரீ நார்த் போல் உங்களால் எடுக்கவே முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் ஓகே இருக்கவே இருக்காது. லைக் தே ஆர் நாட் எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டி. ஓகே, மேக்னெட்டிக் மோனோபோல்னால் ஒன்றும் இல்லை, சவுத் போலும் நார்த் போலும் உங்களால் தனித்தனியாக ஒரு எலிமெண்ட்டாக எடுக்க முடியாது. ஓகே, தே வில் பி கம்பைன்ட் ஆல்வேஸ். ஓகே, ஒரு சவுத் போல் இருந்துச்சா அது கூடவே நார்த் போலும் வரும். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு எலிமெண்ட்டாக சவுத் போல டோட்டலாக தனியாக நார்த் போல டோட்டலாக தனியாக எடுக்கவே முடியாது. ஓகே, லைக் சார்ஜஸை ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ இருக்குது. கரெக்டாக தனித்தனி நம்ம ப்ளஸ் க்யூவை தனியாக பண்ணிக்கலாம், மைனஸ் க்யூவை தனியாக எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி மேக்னெட்டில் நம்மளால் நார்த் போலை மட்டும் ஒரு காம்போனண்ட்டை தனியாக எடுக்க முடியாது, சவுத் போலை மட்டும் தனியாக எடுக்க முடியாது. ஒருவேளை இந்த மேக்னெட்டை பிரேக் பண்ணோம்னா இது நார்த் போல் ஆகும், இது சவுத் போல் ஆகும். இதை பிரேக் பண்ணோம்னா இது நார்த் போல், இது சவுத் போல். அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகிடும். சரியா, ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ இந்த சாப்டரில் முக்கால்வாசி நம்ம நார்த் போல் தனித்தனியாக பார்க்குறதெல்லாம் வந்து இமேஜினரியாக தான். ஓகே, இன் ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி தனியாக நார்த் போல் இருக்காது, ஜஸ்ட் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் அண்ட்
ஃபார் ஸ்டடி பர்பஸ் நம்ம வந்து அதை எடுத்துப்போம். சரியா? இன் ஜென்ரல் மேக்னெட்டிக் மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்டை தப்பாக படிக்காதீங்க. ஓகே, புரிஞ்சு படிங்க, தப்பாக படிக்காதீங்க. சரி? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னை பொறுத்து இவ்வளோ தான் இருக்குது. சரியா? ஸோ ஒரு பார் மேக்னெட். ஓகே, வாட் இஸ் அ பார் மேக்னெட்? சி, சார்ஜஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சார்ஜஸில் எப்படி மூவ் ஆகும்ன்ட்டு. ஓகே, இது ப்ளஸ் க்யூ, இது மைனஸ் க்யூ. ஓகே, சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகுனா ஃப்ரம் ப்ளஸ் க்யூ டு மைனஸ் க்யூ மூவ் ஆகும். ஓகே, ஃப்ரம் ப்ளஸ் டூ டு மைனஸ் க்யூ மூவ் ஆகும், ஃப்ரம் ப்ளஸ் டூ டு மைனஸ் க்யூ மூவ் ஆகும். ஓகே, இது எதுக்குன்னா சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஆக்சுவலாக இந்த மூவ்மெண்ட் ஆகிற பாத் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஓகே, சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? ஃப்ரம் ப்ளஸ் க்யூ டு மைனஸ் க்யூ. ஓகே, இது வந்து சைக்கிளாக இருக்காது. ஓகே, இதுவே நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துகிறேன். ஓகே, இஃப் ஐ ஆம் டேக்கிங் அ பார் மேக்னெட், என்னோடய நார்த் போல் எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. சவுத் போல் இங்கே இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பார் மேக்னெட்டில் ப்ளஸ் க்யூ வந்து எதை டெபிக் பண்ணும்? நார்த் போல் டெபிக் பண்ணும். கரெக்டாக? ப்ளஸ் க்யூன்றதை வந்து நார்த் போல் டெபிக் பண்ணும், மைனஸ் க்யூன்றதை சவுத் போல் டெபிக் பண்ணும். கரெக்டாக? நான் என்ன சொன்னேன்? ப்ளஸ் க்யூலேருந்து மைனஸ் க்யூக்கு ட்ராவல் ஆகும்னு சொன்னேன். எங்கே? எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ட்ராவல் ஃப்ரம் ப்ளஸ் க்யூ டு மைனஸ் க்யூ. அதே மாதிரி தான் நம்மளோட மேக்னெட்லேயும் ப்ளஸ் க்யூலேருந்து மைனஸ் க்யூ போகும். பட் இதோட நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் க்யூக்கு பதிலாக நார்த் போல், மைனஸ் க்யூக்கு பதிலாக சவுத் போல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி ட்ராவல் பண்ணோன்னா நார்த்லேருந்து சவுத்துக்கு போகும். ஓகே, ப்ரொவைடட் த கண்டிஷன் இஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட். மேக்னெட்டில் இன்சைட் இல்லை அவுட் சைடுன்னு ரெண்டு கேள்வி கேட்கணும். ஓகே, பிகாஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து சைக்கிளிக்காக இருக்குது. பட் இது எப்படி இருக்குது? இட் இஸ் நாட் சைக்ளிக். நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கே முடியுது. ஆரிஜின் இஸ் ப்ளஸ் க்யூ, எண்ட் இஸ் மைனஸ் க்யூ. பட் இங்கே வந்து நம்ம ஆரிஜின் அண்ட் எண்ட் பாயிண்ட் சொல்லவே முடியாது. பிகாஸ் நார்த் போலில் ஆரம்பித்து அப்படியே வருது, திருப்பியும் நார்த் போலில் போய் சேர்ந்துருது. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று இன்சைட் த மேக்னெட், இன்னொன்று அவுட் சைட் த மேக்னெட். ஓகே, அவுட் சைட் த மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி ட்ராவல் பண்ணணும்? ஆப்வியஸ்லி ப்ளஸ் க்யூலேருந்து மைனஸ் க்யூக்கு, அதாவது நார்த்துலேருந்து சவுத்துக்கு. ஓகே, அவுட் சைட் த மேக்னெட் நார்த்லேருந்து சவுத்துக்கு இப்படி போகுது. ஓகே, அதே தான், இதே ஃபீல்ட் லைன் இங்கே போய் முடியாது. ஓகே, இட் இஸ் நாட் த எண்ட் பாயிண்ட். என்ன பண்ணும்? மேக்னெட்டுக்குள்ளே போயிட்டு சவுத்லேருந்து நார்த்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால தான் இதோட டேரெக்ஷன் உள்ளே வந்து சவுத்லேருந்து நார்த்து, பட் வெளியே பார்த்தோம்னா நார்த்லேருந்து சவுத். ஓகே, ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் டெபிக் பண்ணுது, அவ்வளோதான். ஓகே, ஒரு சைக்ளிக் மூவ்மெண்ட்டை தான் வந்து நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆரிஜின் கிடையாது, ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஓகே, இட் இஸ் அ சைக்ளிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் இங்கே பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்ட் லூப். ஓகே, வேரஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டஸ் நாட் ஃபார்ம் அ க்ளோஸ்ட் லூப். இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து நார்த் சவுட் வந்து எங்கே இருக்கும்? நார்த்து டு சவுத் எப்போ மூவ் ஆகும்? நல்லா கவனித்து சொல்லுங்கள். நார்த் டு சவுத். ஓகே, சில பேருக்கு வந்து நார்த் எப்படி ப்ளஸ் க்யூ ஞாபகம் வச்சுக்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை. n ஈக்குவல் டு என்னது? நெகட்டிவ். கரெக்டாக? பட் நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் வரும். அப்போ நார்த் போல் ஈக்குவல் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ராடிக்ஷனாக இருக்கும். ஓகே, நார்த் டு சவுத், அதாவது ப்ளஸ் டூ க்யூ, ப்ளஸ் க்யூ டு மைனஸ் க்யூ எப்போ மூவ்மெண்ட் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு? இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைடு. அதே வந்து சவுத் டு நார்த் எப்போ மூவ்மெண்ட் ஆகும்? இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட். கரெக்டாக? இதுக்கு வந்து எந்த ஆரிஜினும் கிடையாது, எந்த எண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்ட் லூப். ஓகே, க்ளோஸ் லூப்பில் எங்கேருந்து நீங்கள் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஓகே, அதுக்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன? த டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. த டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட். ஓகே, எனி பாயிண்டில் த டேஞ்சன்ட் அட் ஆல் பாயிண்ட்னு எழுதிக்கோங்க. ஓகே, த டேஞ்சன்ட் அட் ஆல் பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறேன்னா, சரி, இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். ஆமே ரைட்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனில் இப்போ நான் இந்த பாயிண்டில், ஓகே, இந்த பாயிண்டில் இஃப் ஐ எம் ட்ராயிங் அ டேஞ்சன்ட், இது என்ன காமிக்குதுன்னா, இது எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் காமிக்குது. ஓகே, ஸோ என் டைரக்ஷன் எப்படி இருக்குது? இங்கே இப்படி இருக்குது. அதுவும் இந்த பாயிண்டில் வந்து டேஞ்சன்ட் வருதுன்னா இப்படி, என் டைரக்ஷன் எப்படி இப்படி காமிக்குது. ஓகே, இங்கே டேஞ்சன்ட் வருதுன்னா என் டைரக்ஷன் மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ டேஞ்சன்ட் அட் எனி கிவன் பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரிஞ்சா? ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள்.
க்ளோசர் த ஃபீல்ட் லைன் ஸ்ட்ராங்கர் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சாப்டர் சொல்லி தரும்போதே சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபீல்ட் லைன்ஸ்லாம் க்ளோஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்படி இருக்குது. ஓகே, இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் அ ஃபார் அவே டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இப்போ 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய். Okay, can I tell that magnetic field strength, okay, magnetic field strength ன்னு சொல்லலாம். Okay, magnetic field strength at x is greater than y ன்னு சொல்லலாம். Am I right or wrong? Magnetic field strength at x is greater than y. Why? Because இந்த இடத்துல நிறைய டென்சிட்டி அதிகம். ஓகே, டென்சிட்டினா என்ன? ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்றால் டென்சிட்டி. ஓகே, இப்போ இதே சைஸ்க்கு ஒரு யூனிட் வால்யூம் எடுத்திருக்கேன், அதே சைஸில் இங்கே ஒரு யூனிட் வால்யூம் எடுத்திருக்கேன். ஓகே, ரெண்டும் பார்க்குறதுக்கு சேம் சைஸாக இருக்குது. ஓகே, இங்கே நீங்களே சொல்லுங்கள், இந்த சைஸ்க்கு 4 மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, இங்கே வந்து ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஃபுல்லாக போகுது. கரெக்டாக? அப்போ ஆப்வியஸாக எது ஓவர் டென்சிட்டி? இதுதான் நிறைய டென்சிட்டி. ஸோ எங்கே நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அங்கே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட் இஸ் கிரேட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இருந்தாலும் வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் இதெல்லாம் தியரிட்டிக்கலாக எழுதணும். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தியரிட்டிக்கலாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நினச்சிருந்தா இதை ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். க்ளோசர் த ஃபீல்ட் ஸ்ட்ராங்கர் இஸ் த மேக்னெட்டிக் பவர் சொல்லலாம், இல்லை மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் நான் இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசுனதுக்கு காரணம், இதை வந்து உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும், உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கணும். ஓகே, அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் கவனிங்க, இது கொஞ்சம் தியரிட்டிக்கல் சாப்டர், மேபி கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பட் படித்து தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக படிங்க, ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்படி தான். 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஓகே, ஒரு வேளை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கொஷின் கேட்பாங்க. ஓகே, இஃப் தே டூ ஸோ, ஓகே, இஃப் தே இன்டர்செக்ட் என்ன ஆகும்னா, த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வில் ஹேவ் 2 டைரக்ஷன், ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்செக்டே ஆகாதுன்னு சொல்கிறேன். இப்படி தான் போகும், பேரலாக இருக்கும். ஓகே, ஜென்ரலாக. ஓகே, ஆனால் ஓகே, ஒரு வேளை இது இன்டர்செக்ட் ஆகிடும், அப்போ வந்து என்ன ஆகும்ன்றத கொஷனில் கேட்பாங்க. அப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, இதை கவனிக்கணும். ஓகே, அட் திஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 1 இது ஃபீல்டு 2ன்னு வச்சுப்போம். டியூ டு ஃபீல்டு 1 என் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? எப்படி கண்டுபிடிப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன்? ஜஸ்ட் நான் சொன்னேன், ட்ரா அ டேஞ்சன்ட், அவ்வளோதான். இந்த பாயிண்டில் டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே சமயம் இன்னொருத்தன் சொல்லுவான், அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை பொறுத்து டைரெக்ஷன் வந்து இப்படி வருது, டேஞ்சண்ட்டை வருதுன்னா. ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரெக்ஷன் இப்படியும் இருக்குது, இந்த பாயிண்டில் இப்படியும் இருக்குது. அது எப்படி பாசிபிள்? அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் வந்து ஒன்று லெஃப்ட்டில் போக முடியும், இல்லை ரைட்டில் போக முடியும். பாதி உடம்பு லெஃப்ட்டில், பாதி உடம்பு ரைட்டில் போகுமா? போகாது. கரெக்டாக? ஸோ ஒன்று நீங்கள் திரும்பி டோட்டலாக லெஃப்ட்டுக்கு போகணும், இல்லை திரும்பி ரைட்டுக்கு போகணும். ஓகே, அதே கண்டிஷன் தான் இங்கே. 2 magnetic field do not intersect each other. If they intersect, the point of intersection will have 2 directions, so it is not possible. ஓகே, புரிஞ்சா? ஸோ என்னென்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் க்ளோஸ்ன்னு பார்த்தோம். டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் வில் கிவ் த மேக்னெட்டிக் டைரக்ஷன், ஃபீல்டோட டைரக்ஷன் காமிக்கும்னு சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் is higher at higher magnetic field. Okay, and 2 magnetic field do not intersect each other ன்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? அடுத்து வந்து போல் ஸ்ட்ரென்த். ஓகே, போல் ஸ்ட்ரென்த்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்தோம்ல. ஓகே, 1 minute. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எடுத்தோம்னா நார்த் இருக்கும், சவுத் இருக்கும். கரெக்டாக? நார்த் இருக்கும், சவுத் இருக்கும். ஓகே, நார்த்துக்கு ஒரு பவர் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வேணும். கரெக்டாக? இப்போ நான் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது, சார்ஜஸ்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சார்ஜுக்கு ப்ளஸ் க்யூன்னு இருக்குது. கரெக்டாக? க்யூவோட வச்சு நம்ம சால்வ் பண்ணி போட்டிருப்போம், ஒரு க்யூவோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு குவான்டிட்டி வேணும் நமக்கு வந்து அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுதான் நம்ம போல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் m. ஓகே, ஸ்மால் m வில் கிவ் யூ போல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு போல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ தான் பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன, ஸ்ட்ரெயிட் பேரலல் ஈக்விடிஸ்டன்ஸ்
ஓகே, ஒருவேளை உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் ஸ்ட்ரைட், பேரலல், ஓகே, அண்ட் ஈக்விடிஸ்டன்ட் அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை காமிக்குது. ஓகே, இதே பாயிண்ட்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் படிச்சிருப்போம். ஃபீல்ட் லைன் ஒரு ப்ராப்பர்ட்டியில், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ப்ராப்பர்ட்டியில் இதே பாயிண்ட்லாம் படிச்சிருப்போம். ஸோ எப்போலாம் ஸ்ட்ரெயிட் பேரலல் ஈக்விடிஸ்டன்ஸ் தென் இட் ஷோஸ் தட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டேன், நான் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டேன். ஓகே, இது என்னோட பி. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபீல்டில் நான் 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன், எக்ஸ், ஒய், ஜெட். ஓகே, இந்த 3 பாயிண்ட் எக்ஸ், ஒய், ஜெட் எடுத்தால இதோட 3தோட ஸ்ட்ரென்த்துமே எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரென்த் அட் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் அட் ஒய் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெட். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சரி, கிளியர்? ஸோ இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சா? ஓகே, ஸோ டக்குன்னு என்னென்ன பார்த்தோன்னு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த க்ளோஸ் லூப். ஓகே, வெயிட் a minute. So magnetic field forms a closed loop. So now tangent at a point will give you the magnetic field direction. So now closer the magnetic field, higher is the strength. And so now magnetic field do not intersect each other. If they intersect each other, they will have two direction, which is impossible. So now from pole strength at north pole and south pole is given by m. And so now அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்டு டூ ஸ்பீடில் வச்சு பார்த்தவங்களுக்குலாம் சாரி. இப்போ என்ன பண்ணுவீங்க, போபோ. ஓகே, ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சம் டயக்ராம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இது உங்களுக்கு நான் இதுக்கு மேலே இது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தரணுன்ட்டு இல்லை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேக்னெட்டிசம் சாப்டர், அதாவது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசமில் ஃபீல்டு எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணுவோம் கரெக்டாக. வேர் தம் ஷோஸ் யுவர் டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். உங்களுக்கு என் கையெல்லாம் அப்பப்போ கொண்டு வந்து காமிச்சு ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணோம். வேர் தம் ஷோஸ் யுவர் டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, அண்ட் த கேர்ல்டு ஃபிங்கர் ஷோஸ் யுவர் டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீல்ட் லைன் சாப்டரில் பார்த்தாச்சு. ஐ மீன் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்னு உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய டெரிவேஷன்லாம் போட்டிருக்கோம். சரியா? ஸோ ஒரு 4-5 டயக்ராம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இது கிளியர் ஆகிடும். சரியா? ஒரு வேளை என் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இப்படி இருக்குது, இங்கே வந்து ஐ கரண்ட் இப்படி போகுது. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்கும், என்ன பண்ணணும், நம்ம ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து தம்பை வந்து இந்த கரண்ட்டோட டைரெக்ஷனில் காமிங்க. ஓகே, தம்பை வந்து இந்த கரண்ட்டோட டைரெக்ஷனில் காமிங்க. உங்கள் ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணால் என்னாகும், இப்படி உங்கள் ஃபிங்கர் சுற்றும் கரெக்டாக, இப்படி சுற்றும், இந்த டைரெக்ஷனில் இப்படி போகும். ஓகே, இப்படி போகும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு பிரிப்போம். ஓகே, இந்த லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோட்டலாக உங்கள் ஃபீல்ட் லைன் வந்து வெளியே வரும். ஓகே, ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி உள்ளே போய் இப்படி வெளியே வருது கரெக்டாக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக ஃபீல்ட் லைன் வந்து டாட் காமிக்கும். டாட்னா என்னது, ஃபீல்ட் லைன் வந்து உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ளே போகும், க்ராஸ். ஓகே, பேஜை கிழிச்சிக்கிட்டு போகுதுன்னு நினச்சிக்கோங்களேன், அதனால் இங்கே வந்து க்ராஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி வந்து உள்ளே போகுது. ஸோ இப்படி உள்ளே போய் இப்படி வெளியே, உள்ளே போய் வெளியே, உள்ளே போய் வெளியே, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி. ஓகே, ஒரு வேளை வந்து நல்லா கவனிங்க, நல்லா பொறுமையாக கவனிங்க நான் சொல்கிறத. எக்ஸ் டைரெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த எக்ஸ் டைரெக்ஷன்னா டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, ஐ. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், நம்ம கரண்ட் வந்து இப்போ நோட் புக்குள்ளே போகுது. ஓகே, நோட் புக்குள்ளே நம்ம கரண்ட் போகுது. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த இப்போ உங்கள் பேப்பருக்குள்ளே, அது உங்களோட ஃபோனுக்குள்ளே கரண்ட் போகுது. ஓகே, அதனால் க்ராஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், தம்பு என்ன பண்ணணும், கரண்ட்டோட டைரெக்ஷனில் வச்சாக்கா என்ன பண்ணணும், உங்கள் ஃபோனை வச்சு தம்பு வச்சு குத்துற மாதிரி வைங்க. ஓகே, ஃபோனை தம்பை வச்சு குத்துற மாதிரி வச்சோம்னா உங்கள் ஃபிங்கர்ஸும் கேர்ல் ஆகும் கரெக்டாக. கேர்ல் ஆகும். எப்படி கேர்ல் ஆகும், உங்கள் ஃபிங்கர்ஸ் இப்படி கேர்ல் ஆகும். ஓகே, இந்த மாதிரி கேர்ல் ஆகும், உங்கள் ஃபிங்கர்ஸ் இப்படி கேர்ல் ஆகும் கரெக்டாக. அப்போ என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? சிம்பிள் தானே? ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த டைரக்ஷன். ஓகே, ஸோ இதோட வெக்டார் இதோட டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்படி வச்சோம்னா இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே வந்து ஒரு கரண்ட் க்ளோஸ்ட் கேரிங் கண்டக்டர். ஓகே, அதாவது ஒரு கரண்ட் கேரிங் க்ளோஸ்ட் காயில்னு எடுத்தோம்னா இப்போ இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஐ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்போம், அதே தான். எந்த பக்கம் கரண்ட் போதோ அங்கே வந்து கையை வைக்கணும். ஓகே, கையை வச்சு ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணணும். கேர்ல் பண்ணாக்கா இந்த டைரெக்ஷனில் மேக்னெட் காமிக்கும்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல வச்சு நான் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படி வரும். ஓகே, இப்படி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு என் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணனா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வச்சு என் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணனா என்ன ஆகும், இந்த இடத்துல இன்சைட் பார்க்கணும், ஒன்று இன்சைட் பார்க்கணும் இல்லை வெளில பார்க்கணும். இந்த இடத்துல வச்சு நான் ஃபிங்கர்ஸ் இப்படி காமிச்சேன்னா உள்ளேருந்து வெளியே வரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். ஓகே, இப்போ இந்த கண்டக்டருக்கு உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பக்கம் தம்பு வச்சுக்கோங்க, இந்த டைரெக்ஷனில் தம்பு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்கள், இப்படி உள்ளே வரும். ஓகே, ஒரு ரிங் மாதிரி. ஓகே, ஜஸ்ட் மினிட் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த டயக்ராம் இங்கே இருக்குல்ல. ஸோ இதுதான் என்னோடய கரண்ட்டோட க்ளோஸ்ட் காயில் கேரிங் கரண்ட். ஓகே, ஸோ இதை எப்படி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்படி வச்சுருக்கேன். ஓகே, 3 டைமென்ஷன்லேயும் இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, இல்லை கரண்ட் வந்து இப்படி போகுது, இங்கேருந்து இப்படி போகுது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கணும், ஃபிங்கர் இப்படி வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டில் நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபிங்கரை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டா என் ஃபீல்டு எப்படி வருது, இப்படி வருது. ஓகே, அதாவது இது நான் இப்படி பிடிச்சேன்னா என் ஃபீல்டு வந்து எப்படி வருது, இப்படி வருது. என் கரண்ட்டு மேலே போகுது, ஃபீல்டு வந்து அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஓகே, அதனால தான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல கரண்ட் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு சொன்னேன். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன சொன்னேன்னா உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஓகே, அதனால தான் நான் இப்படி இந்த டைரெக்ஷனை பிடிச்சேன்னா உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் என்னாச்சு, கரண்ட் இப்படி கீழே இறங்குது. ஓகே, கீழே இறங்குச்சுன்னு அர்த்தம் என் கையை இப்படி வச்சுக்கணும். ஓகே, இப்படி வச்சா என் கரண்ட் வந்து தம்பை காமிக்கும், கீழே இறங்குது. இப்போ பாருங்கள், ஃபீல்ட் லைன் எப்படி இப்படி போயிட்டு வளையலுக்குள்ளே போகும் கை. ஓகே, இப்படி போயிட்டு வளையலுக்குள்ளே போகுது. ஓகே, வளையலுக்குள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அதே மாதிரி இங்கே எப்படி வந்து நமக்கு வந்து ஃபீல்ட் லைன் வந்து, வெயிட் அ மினிட், இது கரெக்டாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இந்த இடத்துல வந்து உள்ளே போயிடுச்சுல, உள்ளே போச்சுல. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டு இங்கே வந்து என்னாச்சு, அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பாருங்கள், இப்படி போயிட்டு உள்ளேருந்து வெளியே வருது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஃபீல்ட் லைனுக்கு. புரிஞ்சா? கிளியர்? ஸோ அதுவே வந்து இப்போ சென்டர் பார்ட்டில் பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்டில் பார்த்தோம்னா என்ன ஆகுது, கரண்ட்டோட டைரெக்ஷன் பொறுத்து நம்ம கையை வைக்கணும். இப்படி வச்சோம்னா இப்படி பாருங்கள். ஓகே, see here, இப்படி இருக்குது இப்போ. ஓகே, ஃபீல்ட் லைன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபீல்ட் லைன் இஸ் கம்மிங் லைக் திஸ். கரெக்டாக உள்ளே போயிட்டு இப்படி வெளியே வருது. கரெக்டாக? ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், கீழேருந்து மேலே காமிச்சிருக்கேன் நான். ஓகே, கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போகுது. சரி? ஸோ இப்படி வச்சுருக்கனால அப்படி சொல்கிறேன். ஓகே, கீழேருந்து மேலே போகுது. கிளியர்? நோ, சூப்பர். சரியா? ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இது வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுதா, நல்லா பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுதா. பார் மேக்னெட்டில் நார்த் சவுத் எப்படி கண்டுபிடிப்போம், ஐ மீன் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் நார்த் சவுத் எப்படி கண்டுபிடிப்போம். நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ். ஒன்று, நீங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போச்சுன்னு என்ன சொன்னேன் நான், உள்ளே எஸ் போட்டுக்கோங்க, அதாவது மேலே எஸ் போட்டுக்கணும். ஒருவேளை உங்கள் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா மேலே வந்து என் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, கரண்ட் இஸ் கிளாக் வைஸ். ஓகே, இல்லை ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குன்னா என்ன சொன்னேன், மேலே வந்து என் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வே போடுறதுக்கு. இல்லாட்டி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சவுத்லேருந்து நார்த் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். சவுத் கீழே இருக்குது, நார்த் மேலே இருக்குது. லைக் என்ன சொல்கிறேன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுதுன்னு பார்க்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கீழேருந்து மேலே போச்சு. கரெக்டாக? உள்ளேருந்து வெளியே போச்சு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல சவுத் வரும், இந்த இடத்துல நார்த் வரும். ஓகே, இது வந்து நீங்கள் எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் போவோம், மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் டைபோலை வந்து ஜென்ரலாக எப்படி படிப்போம்னா, நம்ம கம்பேர் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணி படிப்போம். சரியா? அப்படி படிக்கிறது தான் மேக்னெட்டிக் டைபோல். அதில் உங்களுக்கு இது ஒரு மேக்னெட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணும், ப்ளஸ் கியூ இங்கே இருக்கும், மைனஸ் கியூ இங்கே இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் எல்னு இருக்கும். இது ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் டைபோல். அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல சவுத் போல், நார்த் போல். ஓகே, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எல், போல்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்மால் எம்னு சொல்லும். கரெக்டாக? ஸோ வேர் எஸ் இஸ் நியர்லி ஈக்குவல் டு வாட், உங்களோட மைனஸ் கியூ, அண்ட் n இஸ் நியர்லி ஈக்குவல் டு ப்ளஸ் கியூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ ஒரு குவான்டிட்டியாக பார்ப்போம். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்க ஒரு குவான்டிட்டியும் கம்பேர் பண்ணி படிப்போம் நம்ம. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் இஸ் கிவன் ஆஸ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் சார்ஜ் Qனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பாயிண்ட்டில், இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டால் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, E = KQ/R². இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? E = KQ/R² வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் போட்டோம்னா இந்த பாயிண்ட் எக்ஸில் சார்ஜ் Qனால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வேர் K இஸ் நத்திங் பட் 1/4πε0. கரெக்டாக? டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? ப்ளஸ் Qவாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை என்ன பண்ணும், வெளியே போடுவோம். டைரெக்ஷன் வில் பி டுவர்ட்ஸ் அவுட் சைட், அதை புஷ் பண்ணும். ப்ளஸ் Qவாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அதே -Q இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் எல்லாம் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் டியூ டு மோனோபோல் M. இது எல்லாருக்குமே தெரியும், மோனோபோல் M. அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க. B = KQ/R²க்கு பதிலாக நான் என்ன சொன்னேன், Q வந்து சார்ஜ் காமிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஆனால் இந்த இடத்துல நம்ம Qக்கு பதிலாக என்ன எடுத்துப்போம், M காமிப்போம். வேறு M இஸ் த போல் ஸ்ட்ரென்த். ஓகே, Km/R². ஓகே, Km/R². பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் K = 1/4πε0 இந்த இடத்துல. ஓகே, K = 1/4πε0 இந்த இடத்துல. பட் இங்கே வந்து μ0/4π. ஓகே, ஜென்ரலாக வந்து இதுக்கெலாம் டெரிவேஷன் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இல்லாத ஒரு குவான்டிட்டியை வச்சு நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூவன் ரிசல்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி தான் படிக்கணும். இது எதுக்குமே வந்து டெரிவேஷன் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஃபார்முலா வச்சு போட்டதே வந்து இல்லாத ஒரு விஷயத்தை நம்பி நம்ம வந்து ஃபார்முலா போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எம்பரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலானா அதுக்கு வந்து ப்ராப்பரான ப்ரூஃப்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் ரியாலிட்டி இந்த ஃபார்முலாஸ் தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, அதெல்லாம் எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ அதெல்லாம் அப்படி தான் படிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ E = KQ/R² மாதிரி B = KM/R² தான். ரெண்டு ஃபார்முலாவும் ஒன்று தான், ஜஸ்ட் Qக்கு பதிலாக M போட்டுட்டோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் Kயோட வேல்யூ வந்து வேறு. K வந்து இங்கே 1/4πε0, இங்கே ε0/4π. ஓகே, ஸோ இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒருவேளை நம்ம M, ஓகே, திஸ் M இஸ் பிலாங்கிங் டு நார்த் போல். ஓகே, இந்த M வந்து நார்த் போலில் இருந்துச்சுன்னா அவேயில் இருக்கும், டைரெக்ஷன் வில் பி அவே. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் M வந்து சவுத் போலில் இருந்துச்சுன்னா, இந்த M வந்து சவுத் போலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் த ஃபீல்டு ஆக்ட் ஆகும். என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸில் இருக்கும். கரெக்டாக? நார்த்தாக இருந்தால் வெளியே போகும், சவுத்தாக இருந்தால் உள்ளே வரும். இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷன் மாறும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சா. ஓகே, அடுத்த ஃபார்முலா பாருங்க. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? -Q இருக்கும், இந்த இடத்துல +Q இருக்கும். நான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தேன் இந்த டாபிக் உங்களுக்கு. ஓகே, ஸோ நடுவில் வந்து 2 பாயிண்ட் L இருக்கும். ஸோ இது 2 இருக்கும், நடுவில் ஒரு டைபோல் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைபோலோட வேல்யூ P = Q × 2Lன்னு சொன்னேன். ஓகே, ஞாபகம் வச்சுருக்கப்போ 2 × QLன்னு வச்சுருக்காதீங்க, எப்போவுமே வந்து Q × 2Lன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, Q × 2Lனா என்னது, எலக்ட்ரிக் டைபோல். அதே மாதிரி தான் டைரெக்ஷனும் பார்த்துருவோமே. டைரெக்ஷன் வந்து -Qலேருந்து +Qக்கு போகும். எலக்ட்ரிக் டைபோலோட டைரெக்ஷன் வந்து -Q to +Q. ஓகே, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் டைபோலோட டைரெக்ஷன். ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? சூப்பர், இப்போ தான் பார்த்தோம்ல, நல்ல ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நல்ல ஞாபகம் இருக்கும். பிகாஸ் ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம் இது என்னன்ட்டு. ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க, சவுத் அண்ட் நார்த் போல், லைக் -N+Q, சவுத் அண்ட் நார்த் போல் கரஸ்பாண்டிங்காக வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு M, இந்த இடத்துல ஒரு M இருக்குது. ஓகே, நடுவில் L டிஸ்டன்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை கேபிட்டல் M வெக்டார்னு சொல்லுவோம். கேபிட்டல் M வெக்டார் இஸ் நத்திங் பட் ஸ்மால் m × 2L. ஓகே, ஸ்மால் m × 2L. புரிஞ்சா? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இது தான், ஸ்மால் m × 2L. இதுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது, சேம் தான். ஓகே, அதே மாதிரி -2 ப்ளஸ் மூவ் ஆச்சுல. ஸோ மைனஸ் வந்து இந்த இடத்துல என்னது, சவுத் போல். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல என்னது, நார்த் போல். ஓகே, ஸோ சவுத்லேருந்து நார்த்துக்கு மூவ் ஆகும். சரியா? இது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். கிளியர்? ஓகே, அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் டைபோல்னு என்னென்னு தெரிஞ்சு, மேக்னெட்டிக் டைபோல்னு என்னென்னு தெரிஞ்சு, எலக்ட்ரிக் டைபோல்னு என்னென்னு தெரிஞ்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் ஞாபகம் இருக்கா? 3 கேஸ் போட்டோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து -Q +Q இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 3 கேஸ் போட்டோம். ஒரு கேஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆக்சிஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தோம். ஓகே, பர்பண்டிகுலரில் ஒரு பாயிண்ட் எடுத்தோம் நடுவில். இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சோம்,
அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்து ஆர் டிஸ்டன்ஸில் தீட்டா ஆங்கிள் எடுத்தோம்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? ஸோ அப்படி போட்டால் 3 ரிலேஷன் கிடச்சிச்சு நமக்கு. ஒன்று, இந்த ஆக்சிஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னா 2kp/r3. ஓகே, 2kp/r3. ஓகே, ஸோ 2ன்னு என்னன்னு தெரியும், k என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி 1/4πε0. p என்ன தெரியும், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டு, ஆர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, இது வந்து இப்போ ஆக்சஸில் இருந்துச்சுன்னா. ஓகே, அதே மாதிரி ஒரு வேளை ஈக்குவேட்டோரில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிவைடட் பை 2 பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனை, kp/r3 மட்டும் வரும். ஓகே, இது எப்போனா ஈக்குவேட்டோர், இது எல்லாமே டெரைவ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? அடுத்து வந்து ஒரு வேளை இந்த பாயிண்ட் எனி பாயிண்ட்னாக்கா kp/r² போட்டுட்டு 1 + 3 cos² போட்டுப்போம். சரியா? இது வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஆக்சஸ் எப்படி இருக்கும், ஆக்சஸ் இப்படி இருக்கும், இதோட டேரெக்ஷன் வந்து இப்படி இருக்கும், இதோட டேரெக்ஷன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தீட்டா ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா அதை பொறுத்து இருக்கும், tan தீட்டான்னு வச்சு போடுவோம், அதை பொறுத்து இதோட டேரெக்ஷன் இருக்கும். ஓகே, இது வந்து 3 பாயிண்ட். இதே 3 பாயிண்ட் அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் பீக்கு பதிலாக என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், பீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல M போடணும். கரெக்டாக? ஸோ கேபிட்டல் M போடணும். அந்த மாதிரி தான் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் எப்படி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி நார்த் அண்ட் சவுத் போலுக்கு பதிலாக சவுத் அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ்க்கு பதிலாக சவுத் அண்ட் நார்த் போட்டுக்கோங்க. பி அட் ஆக்சிஸ் கண்டுபிடிப்போம், பி அட் ஈக்குவேட்டோரல் அண்ட் பி அட் எனி பாயிண்ட். பி அட் ஆக்சிஸ் இதே ஃபார்முலா தான், 2kp/r³ பதிலாக 2km/r³. ஓகே, ஈக்குவேட்டோரியலுக்கு kp/r³ பதிலாக km/r³. ஓகே, பிபிக்கு பதிலாக km/r² × 1 + 3 cos². ஓகே, ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, கேக்கு பதிலாக இந்த இடத்துல μ0/4π வரும், இங்கே k வந்து 1/4πε0 வரும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஓகே, கிளியர், சூப்பர்ல. நான் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஒரு வேளை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு டைபோல் கொண்டு போய் வைக்கிறேன், மைனஸ் அண்ட் ப்ளஸ் q சார்ஜ் வைக்கிறேன், அப்போ என்ன ஆகுன்றதை பார்க்கணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, யூனிஃபார்ம் டைபோல் மூமெண்ட் பார்க்கணும். சரியா? ஸோ ஒரு சின்ன ஈக்குவேஷன் தான். ஓகே, என்ன ஆகும், ஜஸ்ட் இப்படி இங்கேருந்து வரேனே, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் மேக்னெட்டிக் டைபோல் இன்னும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். என்னாச்சு, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு பார் மேக்னெட் வச்சுட்டேன், இன்க்ளைண்டாக வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் எடுக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் எடுக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் எடுக்கும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ டவ் ஈக்குவல் டு லாஸ்ட் கிளாஸாக நேற்று சாப்டரில் நேற்று தந்துரில் பார்த்தோம். ஓகே, ஸோ டவோட ஈக்குவேஷன் என்ன, m வெக்டார் × b வெக்டார் சொல்லி கொடுத்துருந்தேன், m வெக்டார் × b வெக்டார். ஓகே, வேறு m இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், b வெக்டார் வந்து உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக? ஸோ மேக்னிடியூடில் பார்த்தோம்னா mb sin θ வரும், மேக்னிடியூடில் பார்த்தா mb sin θ வரும். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு என்னது, மைனஸ் ஆஃப் m × b வெக்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் m × b வெக்டார் ஈக்குவல் டு, இது எப்படி வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தான் இதுவும் கொண்டு வந்தோம். சரியா? ஸோ மைனஸ் ஆஃப் m × b வெக்டார் பண்ணோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் வேணால் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி பண்ணுவோம். இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து கொண்டு வந்தோம். ஓகே, அதே கான்செப்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் வரும். கரெக்டாக? ஸோ எலக்ட்ரிக் டைபோலும் அதே மாதிரி ஆக்ட் ஆகும். டார்க் வந்து p × e வெக்டார்னு வச்சு சால்வ் பண்ணியிருப்போம், p sin θ வரும். ஓகே, இது வந்து இதுக்கு டார்க்குக்கு மேக்னிடியூடுக்கு. ஓகே, அதுவே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணால் என்ன பண்ணிக்கணும், PE பண்ணால் போதும், பட் நெகட்டிவ் வரும், மைனஸ் ஆஃப் பின்னு பண்ணுவோம் எனர்ஜிக்கு. அண்ட் அதோட மேக்னிடியூட் வேணால் PE cos θ வரும். ஓகே, நல்லா கவனிங்க, PE sin θன்னு போட்டால் டார்க் கிடைக்கும், PE cos θன்னு போட்டால் உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இங்கேயும் MB sin θ போட்டால் டார்க்கு, MB cos θ போட்டால் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக? ஓகே, அண்ட் ஒர்க் டனுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் வேணால் ஜஸ்ட் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கிடச்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோடய முடிச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் யர் ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் டைபோலுக்கும் மேக்னெட்டிக் டைபோலுக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபார்முலாஸை வச்சு நமக்கு நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஓகே, பேசிக் நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.